செட்ல ஒரு மோட்டர் கிடந்துச்சுல. ஆமா, அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டியா? உங்களுக்கும் மெக்கானிக் தெரியாது, எனக்கும் மெக்கானிக் தெரியாது. வந்த வழிக்கு வித்துட்டேன். ரிப்பேருக்கு வந்து விலை கொடுத்துட்டியா? அதுல உட்காந்துட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மைக் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, இந்த மைக் செக்கிங்ல வந்து வேர்ல்ட் லெவல்ல நாங்க ஊத்தி தான் செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அதுதான் பண்றோம் நாங்க. வீடியோ ஆன்ல இருக்கான்னு தெரியல, பட் இருந்தாலும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதுதான் கதை. இனிமேல் உங்களுக்கு ஏ வடை வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தேன், என்ன இதை வாங்கிட்டு வந்துருக்க? லேசா இனிக்குதா கொதட்டோரோ. வாங்க டீ சாப்பிட்டு போலாம். அவரு டீ சாப்பிட மாட்டாருங்க. நீங்க வீடியோலயே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 கப்பு போட்டது எனக்கு தான். ஏன்னா சம்டைம்ஸ் கப்புல வந்து ஓட்டர் வந்து கீழே ஒழுகிடுது. அதனால 2 கப் போட்டு குடிச்சா நல்லா இருக்குது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆமாங்க. ஒயர் எப்ப என் கையில போட்டு கீழே உங்க செல்லு உடையணும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுதா? இது உடஞ்சதுன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் செருப்படி. இல்ல செல்லு வாங்கி கொடுத்தவனே செல்ல உடைச்சாங்கனாலும் சரி, என்னதான் பிரம்ம உயிரப்படுத்தினாலும் எப்படி சொல்றது, நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ப்ரோமோட் பண்றோம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். பட் அது பண்ணல. நாங்க மில்க் பிஸ்கெட்ஸ் தான் நாங்க சும்மா காட்டுறோம், சாப்பிடுறோம். ஆமா ஆமா. அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாங்கினது சக்தி டீ கடை. ப்ரோமோட் பண்ணல, சும்மா சொல்றோம். இல்ல ப்ரோமோட் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. சக்தி டீ. ஆனா வாழ்க்கையில எவ்வளவு முடிச்சா வேணா அவுத்தரலாம். இந்த டீ கடையில இந்த சாம்பார் பாக்கெட்ல போடுற முடிச்ச மட்டும் அவுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது. மாத்தி சுத்தினீங்கன்னா அவுத்தரலாம். அதேதாங்கிறேன். ஏ ஆமாண்ணே, ஒரு இது ஆயாடி என்னமோ நினைச்சிட்டேன். அவன் முதல்ல அவனுக்கு போன போடு. போன அங்க இருக்கு, போன போடு. எங்க சித்தப்பு செல்லோட பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா 5645. இது எனக்கு மட்டும் தான் தெரியும், யாரும் நோட் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் வெளியில சொல்லி தேவையில்லாத விளையாட்டு. நம்ம ஒரு பிரபலத்துக்கு கால் பண்ண போறோம். சாரி, ப்ராப்ளத்துக்கு கால் பண்ண போறோம். ஸ்பீக்கர் போட்டிருக்கேன், என்ன சொல்றான்னு கேட்பேன். ப்ரோ வீடியோ தொட்டு வாங்க ப்ரோ நடுவுல. ஹலோ ஹலோ தம்பி, எங்க பாருங்க? வீட்ல இருக்கேனா? வீட்லயா? பெரம்பலூர் வரல? என்ன வேலை ப்ரோ? மண்டே நோட்டு ப்ரோ. சும்மா ஒரு சின்ன வேலை வருவேன்னு பார்த்தேன். என்னடா? புரியல. காசு இல்லடா. காசு இல்லையா ப்ரோ? காசு இல்லைங்கிறான் ப்ரோ. ப்ரோ பெரம்பலூர் தானே ப்ரோ வர சொல்றோம். சும்மா பெரம்பலூர் வந்துட்டு போயிடா, டீ சாப்பிட்டு போலாம். காசு இல்லடா. காசு இல்லையா? பெரம்பலூர் வரதுக்கு காசு இல்லைங்கிறான். எல்லாம் போடுறான். இது சரின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. என்ன ப்ரோ இத நாளைக்கு என்ன கதை உனக்கு? ஒரு கதையும் இல்ல. ஃப்ரீயா இருப்பியா? ஃப்ரீ ஆயிக்க. இல்ல இல்ல, நாளைக்கு பிஷிங் மார்ட் அந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் இருக்குது. டீ ஊத்த போறேன். போயிட்டு வாங்க. இல்ல போயிட்டு வரோம். நான் வரல. போயிட்டு வாங்க. எவன் வரலன்றானோ 3 வரேன்னு சொல்லினா அவன் சிரிப்பு. 1 போயிட்டு வாங்க. 2 நான் வரல. போயிட்டு வாங்க. 2 கால். இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத irresponsibility-யோட சுத்தமா ரெஸ்பான்ஸே இல்ல. சச்ச இரிட்டேட்டிங் சொல்லும். ஆமா, சரியா. இப்ப நம்ம முன்ன அட்வர்டைஸ்மென்ட் பண்ண மாதிரி மில்க் பிஸ்கெட் தான் சாப்பிட போறோம். ஓகே, அவர் சாப்பிட மாட்டாரு, அவர் முக்கி சாப்பிடுவாரு. நம்ம முக்காம. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். பயவலா முக்கா டம்ளர் ஊத்தி எவனுக்குடா ஊத்துற? முடிச்சா ஊத்துற. டீன்னா அப்புறம் எது குடிக்கணும்? ப்ரோ போன் மேல வைக்கிறேன். காஸ்ட்லி போன் தெரியுமில்ல? வாங்கி தந்தது நான் தான் தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. காஸ்ட்லி போன் யாருல அவதான் மேட்டர். பிஸ்கெட் நம்ம இப்ப ஓபன் பண்ணிட்டோம்.